ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாவின் சமையலறை. தீபாவளி வரப்போகுது இல்லையா? அதுக்கு நம்ம ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணுவோம். ஆனால் எனக்கு டைம் இல்லையா, நான் எப்படி ஸ்நாக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குயிக்காக, சிம்பிளாக ஆனால் டேஸ்டியாக பண்ணக்கூடிய ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட் பர்ஃபியும் ஓமப்பொடியும். வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வீட் பர்ஃபி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்கிறேன். நெய் லேசாக சூடு ஏறின உடனே அதில் 1 கப் அளவுக்கு வறுக்காத பச்சை கோதுமை மாவை அதில் சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவை முதலே வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம நெய்யில் தான் இந்த கோதுமை மாவை நம்ம வறுக்க போகிறோம். கோதுமை மாவை சேர்த்துட்டு நல்லா மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அந்த மாவோட பச்சை வாடை போகணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் சரியாக கலந்து விடலை அப்படின்னா நீங்கள் சாப்பிடும்போது அந்த மாவோட பச்சை ஸ்மெல் அடிக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் அந்த கோதுமை மாவை நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு எந்த ஒரு பாகுபதம் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அதனால் பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்க கூட இந்த ரெசிபியை பண்ணலாம். இது ஹெல்த்தியும் கூட. பாருங்கள், நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் அந்த மாவு உள்வாங்கி நல்லா இப்போ ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நான் நல்லா வதக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அதில் 1/4 கப்புக்கும் கம்மியான வெல்லம் தான் நான் சேர்க்க போகிறேன். அந்த ஃபுல் வெல்லம் கூட நான் எடுத்துக்கல. நீங்கள் ஸ்வீட் ரொம்ப எடுத்துக்கிறதா இருந்தால் 1/4 கப்பு ஃபுல்லாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் குறைவாக தான் சேர்த்துக்கிறேன். பொடித்த வெல்லத்தை இதில் சேர்த்துட்டு அந்த மாவோட சூட்லேயே இந்த வெல்லம் உருகி கரெக்டாக மாவும் வெல்லமும் ஒன்று சேர்ந்து வந்துடும். அது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் வெல்லத்தை துருவி கூட சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கொஞ்சம் சுத்தமான வெல்லமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இது ஸ்வீட்டுங்கிறதுனால கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த ஸ்வீட் நல்லா தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி மணலாக வந்ததுக்கப்புறம் இப்போ என்னென்னா ஒரு கண்ணாடி ட்ரேயில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. நான் கார்னிஷிங்காக பாதாம் பருப்பை நெய்யில் வறுத்து இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி மேலே கார்னிஷ் பண்ணிவிட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கத்தியை வச்சு உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பவுலை அப்படி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க. நல்லா செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பர்ஃபி மாதிரி நம்ம க்யூப் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இது 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சூப்பர் டேஸ்டியாக அதே நேரத்தில் நல்ல கிறிஸ்பியாக எப்படி ஓமப்பொடி வீட்லேயே ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1 கப் கடலை மாவும் 1/4 கப் அரிசி மாவும் எடுத்துருக்கிறேன். இது தாங்க ரேஷியோ. 1 கப் கடலை மாவு எடுத்தீங்க அப்படின்னா 1/4 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஓமப்பொடி நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இதில் எதுவும் கட்டி இல்லாமல் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். சலித்து எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. நல்லா ஃபைனாக இருக்குது இல்லையா? ஸோ இப்போ இதில் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஓமப்பொடி நல்லா கலர்ஃபுல்லாக வரணுங்கிறதுக்காக நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்டால் மிளகாய்த்தூள் கூட இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவு ஓமத்தை ஊற வச்சு மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிருக்கிறேன். இதை இதில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்துறாதீங்க, வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஓமம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓம வாட்டர் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் என்னென்னா அந்த சட்னி கரண்டி இருக்கும் இல்லையா, அதில் என்னென்னா அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெயை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு என்னென்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் என்னென்னா ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசையணும். தண்ணி முதல்ல மொத்தமாக அப்படி ஊற்றுறாதீங்க. இந்த மாதிரி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி நிறைய தேவைப்படாது. ஸோ அதனால் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரும். அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பதம்.
இந்த மாதிரி மாவை பிசைஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற முறுக்கு விளக்கு இது தாங்க. இதில் வந்து 2 விதமான அச்சு இருக்குது. இது வந்து இடியாப்ப அச்சு. இதை தான் நான் வந்து ஓமப்பொடிக்கு யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி அச்சை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். மாவை வந்து அந்த உலக்குக்குள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த உலக்கில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மாவு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மாவை ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து எண்ணெயை வந்து மிதமான சூட்டில் வந்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து ஓவர் ஹீட் பண்ணிடாதீங்க. டக்குன்னு உங்களுக்கு வந்து என்னென்னா கருகிரும். இப்போது டைரெக்டாக எண்ணெயில் புளிய போகிறோம். அதனால் வந்து என்னென்னா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. பிக்னஸாக இருக்கிறவங்க பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஆவி அடிக்கும் கையில். புளிஞ்சிட்டு அந்த உலக்கை வந்து லேசாக ஷேக் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து எல்லாம் கட்டாகி கீழே விழுந்துடும். நீங்கள் கையை வச்சு கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது மெல்லிசாக புளிஞ்சிருக்கிறதுனால டக்குன்னு வெந்துடும். ஸோ 2 தடவை திருப்பி போட்டு எடுத்துடலாம். இன்னொரு தடவை நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி டைரெக்டாக வந்து நம்ம எண்ணெயில் புளியும் போது கையில் வந்து ஆவி அடிக்கும். அதனால் பிக்னஸாக இருக்கிறவங்க பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிப்பியை வந்து நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வேலைக்கெலாம் போயிருக்கீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு 1/2 ஹவரில் இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் காரம் நம்ம சேர்க்காதனால குழந்தைங்களோட ஃபேவரட் ரெசிப்பியாக இது இருக்கும். பாருங்கள், இப்போ சூப்பராக நம்மளுக்கு வந்து ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. நான் 1 கப் கடலை மாவுக்கு எனக்கு இந்த அளவுக்கு ஓமப்பொடி கிடச்சிருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுதாவின் சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.